10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Dear students, last video chemical properties of aldehyde and preparation of aldehyde and ketones last video பார்த்துட்டு physical properties of aldehyde and ketone பார்த்தோம். சரிங்களா? So now we can discuss chemical properties of aldehyde and ketones. So இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா chemical properties of aldehyde and ketones. சரிங்களா? அப்போ chemical properties அப்படின்னு என்னென்னா aldehyde ketones, அதாவது aldehyde சீரியஸாக இருந்தாலும் சரி கீட்டோன் ஹோமோலாக் சீரியஸாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த கார்பனில் குரூப் இருக்கக்கூடிய ஹோமோலாக் சீரியஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ரியாக்டிவிட்டி இருக்குது, ஸோ அதர் காம்பவுண்டோட எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறத என்னங்க கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ், சால்யூபிலிட்டி, ஓடர் அண்ட் பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், இந்த மாதிரி பார்க்குறது தான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், இப்போ அசிட்டால்டிஹைட்னா வேற ஒரு காம்பவுண்டோட எப்படி ரியாக்ட் பண்ணும், ஃபார்மால்டிஹைட்னா வேற ஒரு காம்பவுண்டோட ரியாக்ட் பண்ணும், கீட்டோன்ஸ் அப்படின்னா அதர் காம்பவுண்டோட எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹோமோலாக் சீரியஸே அதர் காம்பவுண்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது பொதுவாகவே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு தான் பார்க்குறோம். சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு தான் பார்க்குறோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது சப்ஸ்டியூஷன் என்ன, அடிஷன் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, சப்ஸ்டியூஷன் அப்படின்னா பேரண்ட் காம்பவுண்ட்லேருந்து ஏதாவது ஒரு ஆட்டமோ ஒரு குரூப்போ ரிலீவ் ஆகிட்டு வேற ஒரு ஆட்டம்ஸ் ஆர் குரூப் வந்து என்ட்ரு ஆகும். சரிங்களா? அது சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா எதுவுமே ரிலீவ் ஆகாது, பேரண்ட் காம்பவுண்ட்லேருந்து எதுவுமே ரிலீவ் ஆகாது, அடிஷ்னலாக ஏதாவது ஒரு பாண்ட் பிரேக் ஆகி அடிஷனாக ஏதாவது ஒரு குரூப்போ ஒரு ஆட்டமோ வந்து ஆட் ஆகுங்க, அதுதான் அடிஷன் ரியாக்ஷன். அப்படி சப்ஸ்டியூஷன் அண்ட் அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதில் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷனில் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைலை பேஸ் பண்ணி அடிஷன் அண்ட் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் லாஸ்ட் இயர் பேசிக் கான்செப்ட்ஸில் பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ நியூக்ளியோஃபைல்னா என்ன, எலக்ட்ரோஃபைல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல் மீன்ஸ் எலக்ட்ரான் ரிச் சென்டர்ஸ், நியூக்ளியோஃபைல் மீன்ஸ் எலக்ட்ரான் ரிச் சென்டர்ஸ், நியூக்ளியோஃபைல் மீன்ஸ் எலக்ட்ரான் ரிச் சென்டர்ஸ். அந்த நியூக்ளியோஃபைலை நீங்கள் ஆல்ரெடி என்னென்ன நேமில் பார்த்துருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரான் ரிச் சென்டர்ஸ், அட்டாக்ஸ் த எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி சென்டர்ஸ், லூயிஸ் பேஸ். ஸோ இந்த மாதிரிலாம் லாஸ்ட் இயர் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். நியூக்ளியோஃபைல் மீன்ஸ் எலக்ட்ரான் ரிச் சென்டர்ஸ், அட்டாக்ஸ் எலக்ட்ரான் டிஃபிஷியன்டி சென்டர், அட்டாக்ஸ் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சென்டர், நெக்ஸ்ட் லூயிஸ் பேஸ். ஸோ இந்த மாதிரி 3 கான்செப்ட் வந்து நம்ம நியூக்ளியோஃபைலுக்கு கொடுக்கலாம். தென் எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபைல் மீன்ஸ் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சென்டர், எலக்ட்ரோஃபைல் மீன்ஸ் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சென்டர், லூயிஸ் ஆசிட், அட்டாக்ஸ் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ், அட்டாக்ஸ் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ். ஓகேங்களா? இதெல்லாமே எலக்ட்ரோஃபைலுக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நாம் இங்கே என்ன ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் மோஸ்ட்லி காமன் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும். சரிங்களா? ஆல்ரெடி முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, எப்படி அல்கீன் அடிஷன் ரியாக்ஷனுக்கு ஆன்சர் பண்ணுதோ அதே மாதிரி கார்பனில் குரூப்பும் அடிஷன் ரியாக்ஷனுக்கு என்ன பண்ணுதுங்க, ஆன்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸில் டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது கார்பன் டபுள் பாண்டுக்கும் கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்டுக்கும் உள்ள அந்த ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நாம் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா?
அப்போ இங்கே அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் தான் பார்க்க போகிறோம். ஏன் எலக்ட்ரோஃபிலிக் பார்க்க முடியாதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா கார்பனில் குரூப்பில் கார்பனில் கார்பன் ஹேவிங் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஆக்சிஜன் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ திஸ் இஸ் ஏ கார்பனில் கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ், திஸ் ஆக்சிஜன் இஸ் ஏ நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ், அதனால் ஸ்லைட்லி நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொன்னோம். சரியா? கார்பனில் கார்பன் ஹேவிங் பாசிட்டிவ் சார்ஜ், திஸ் ஆக்சிஜன் ஹேவிங் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ கார்பனில் கார்பனில் தான் நமக்கு வந்து மெயினாக ரியாக்ஷன்ஸ் நடக்க போகுது. அதனால் நம்ம அதை பேஸ் பண்ணி கார்பனில் கார்பன் பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கிறதுனால நியூக்ளியோஃபைல் அங்கே அட்டாக் ஆகும். ஸோ அதனால தான் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ், அதனால் NU மைனஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன ஆக போகுதுங்க, நியூக்ளியோஃபைல் ஆட் ஆக போகுது. ஸோ நியூக்ளியோஃபைல் கார்பனில் கார்பன் அட்டாக் பண்ணும்போது ஆல்ரெடி கார்பனில் கார்பன் ஹேவிங் 4 வேலன்சி 1 2 3 4. சரிங்களா? அப்போ நியூக்ளியோஃபைல் கார்பனில் கார்பன் ரீச் ஆகும்போது ஸோ 5 வேலன்சி ஆகுது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஆக்சிஜன் எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆட்டம், அதனால் ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிக்குதுங்க, பாண்டில் இருக்கக்கூடிய பாண்ட் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நெகட்டிவ் சார்ஜாக க்ரியேட் ஆகுது. சரிங்களா? அப்போ பாண்டட் எலக்ட்ரானை ஆக்சிஜன் கெயின் பண்ணிக்கிச்சு அப்படின்னா திஸ் ஆக்சிஜன் பிகம்ஸ் ஏ நெகட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? அப்போ நியூக்ளியோஃபைல் ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. அதனால் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு அடிஷன் H+ கேட்டையான் அடிஷன் பண்ணுறோம். ஏன்னா O- இருக்குது, அதனால் கேட்டையான் அடிஷன் பண்ணும்போது அது மேக்ஸிமம் H+ தான் இருக்கும். அதனால் H+ அடிஷன் பண்ணும்போது O- + H+ சேர்ந்து OH. ஸோ இதுதான் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ். சரிங்களா? அப்போ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கார்பனில் குரூப்பை வச்சு தான் இருக்குது. சரிங்களா? அப்போ கார்பனில் குரூப்புக்கு எப்படி பாசிட்டிவ் சார்ஜ் வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்டிவிட்டி பேஸ்டு ஆன் த இண்டக்டிவ் எஃபெக்ட். இந்த கார்பனில் குரூப்பில் அடிஷன் ஆகிறதா இருந்தாலும் சரி, சப்ஸ்டியூஷன் ஆகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட், ஸ்டெரிக் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட், ஸ்டெரிக் எஃபெக்ட். சரியா? ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் டிபெண்டிங் அப்பான் த இண்டக்டிவ் எஃபெக்ட், ஸ்டெரிக் எஃபெக்ட். ஸோ அப்போ இண்டக்டிவ் எஃபெக்டை வச்சு பார்க்கும்போது த ரியாக்டிவிட்டி ஆஃப் த கார்பனில் குரூப் டுவர்ட்ஸ் த அடிஷன் ரியாக்ஷன், த ரியாக்டிவிட்டி ஆஃப் த கார்பனில் குரூப் டுவர்ட்ஸ் த அடிஷன் ரியாக்ஷன் depends upon the magnitude of the positive charge on the carbonyl carbon atom. ஓகேங்களா? அப்போ இந்த கார்பனில் குரூப்னுடைய ரியாக்டிவிட்டி எப்படி இருக்குதுங்க, இண்டக்டிவ் எஃபெக்டை பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? இண்டக்டிவ் எஃபெக்ட் பேஸ் பண்ணி சொல்கிறோம். the reactivity of the carbonyl group towards the addition reaction depends upon the magnitude of the positive charge on the carbonyl carbon atom. ஓகேங்களா? அப்போ கார்பனில் கார்பன் ஆட்டத்தின் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரணும் அப்படின்னா கார்பனில் கார்பனில் அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குரூப்பை பொறுத்தது. சரிங்களா? அப்போ hence any substituent that increase the positive charge on the carbonyl carbon must increase its reactivity towards addition reaction. ஓகேங்களா? hence any substituent that increase the positive charge on the carbonyl carbon must increase its reactivity towards addition reaction. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? எனி சப்ஸ்டியூண்ட், எந்த சப்ஸ்டியூண்ட் இருந்தாலும் கார்பனில் கார்பனில் பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகி அதன் மூலமாக அடிஷன் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா பாருங்கள், த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நெகட்டிவ் குரூப் இன்க்ரீஸ் த ரியாக்டிவிட்டி வைல் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அல்கைல் குரூப் டிக்ரீஸ் த ரியாக்டிவிட்டி. சரிங்களா? நான் முன்னாடி சொன்ன அந்த சென்டென்ஸை பார்க்கணும். சரியா? கார்பனில் கார்பனில் இருக்கக்கூடிய சப்ஸ்டியூண்ட்டை பொறுத்து தான் கார்பனுடைய பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. சரிங்களா? அப்போ கார்பனில் கார்பனில் இருக்கக்கூடிய சப்ஸ்டியூண்ட் பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்டா நெகட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்டா அப்படிங்கிறத பொறுத்து தான். சரிங்களா? பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட், அதாவது முன்னாடியே சொன்னோம், கார்பனில் கார்பனில் இருக்கக்கூடிய சப்ஸ்டியூண்ட்டை பொறுத்து கார்பனில் கார்பனில் அடிஷன் நடக்குது அப்படின்னு சொன்னோம். எந்த சப்ஸ்டியூண்ட் வேணாலும் இருக்கலாமா அப்படின்னா
அதுதான் கிடையாது. அந்த சப்ஸ்டிவெண்ட் இண்டக்டிவ் எஃபெக்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்குது, நெகட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்குது. சரிங்களா? அப்போ இஃப் யூ இன்ட்ரடியூஸ் நெகட்டிவ் குரூப் ஆன் த carbonyl carbon, reactivity increases. If you introduce negative group or negative I effect, minus I effect, increase the reactivity. ஓகேங்களா? Introduce the minus I effect on the carbonyl carbon, increase the reactivity of carbonyl group. ஓகேங்களா? If you introduce minus I effect on the carbonyl carbon, reactivity also increases. Suppose if you introduce plus I effect, on the carbonyl carbon, reactivity decreases. If you introduce plus I effect on the carbonyl carbon, reactivity decreases. Plus I effect means alkyl group. ஓகேங்களா? The introduction of negative group increases the reactivity while introduction of alkyl group decreases the reactivity. ஓகேங்களா? Therefore greater the number of alkyl group attached to the carbonyl group and hence lower is its reactivity towards nucleophilic addition reaction. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு அல்கைல் குரூப் கார்பனைல் கார்பனில் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ அல்கைல் குரூப் அப்படிங்கிறது ப்ளஸ் ஐ எஃபெக்ட், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படின்னா சப்போஸ் இங்கே ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும்போது கார்பனைல் கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் டிக்ரீஸ் ஆகி நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? கார்பனைல் கார்பன் மேலே கார்பனில் அட்டாச் இருக்கக்கூடிய குரூப் ப்ளஸ் ஐ குரூப்பாக இருந்ததுன்னா ப்ளஸ் ஐ குரூப் இன்க்ரீஸ் ஆக கார்பனைல் கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுங்க? குறையும். ஏன்னா பாசிட்டிவ் இண்டக்டிவ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனைல் கார்பன் மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ கார்பனைல் கார்பன் மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் குறையுது. சரிங்களா? அப்போ அது எதுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னா லோயர் ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். அப்போ நியூக்ளியோஃபைல் கார்பனைல் கார்பனில் போய் அடிஷன் ஆகிறத குறைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள், ஃபார்மால்டிஹைட் இங்கே கொடுத்துருக்குதுங்களா? ஸோ ஃபார்மால்டிஹைடில் கார்பனைல் கார்பனில் எந்த ஒரு ப்ளஸ் ஐ குரூப்போ மைனஸ் ஐ குரூப்போ இல்லை, நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான் இருக்குது. அதனால் ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. அசிட்டால்டிஹைடில் கார்பனைல் கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. மெத்தில் குரூப் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அதனால் கார்பனைல் கார்பன் மேலே ஸ்லைட்டாக பாசிட்டிவ் சார்ஜ் டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா மெத்தில் குரூப் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படிங்கிறனால கார்பனைல் கார்பன் மேலே எலக்ட்ரானை என்ன பண்ணுங்க? புல் பண்ணுங்க. சரியா? அதாவது புஷ் பண்ணு. எலக்ட்ரான் கார்பனைல் கார்பன் மேலே மெத்தில் குரூப் எலக்ட்ரானை அந்த சைடு தள்ளும், கார்பன் மேலே தள்ளும். அதனால் கார்பனைல் கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுதுங்க? டிக்ரீஸ் ஆகுது. அதனால் பாசிட்டிவ் சார்ஜ் டிக்ரீஸ் ஆகிறதுனால நியூக்ளியோஃபிலிக் அடிஷனே என்ன ஆகுதுங்க? டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிட்டோனில் போத் சைட்ஸ் ஆர் அட்டாச்டு டு அல்கைல் குரூப். கீட்டோனுடைய ரெண்டு சைடும் அல்கைல் மெத்தில் குரூப் இருக்குது. மெத்தில் குரூப்புங்கிறது எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப். அப்போ ஒன் மெத்தில் இருந்தாவே எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணும். அப்போ கார்பனைல் கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் குறையும். அதனால் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் குறையுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே 2 அல்கைல் குரூப் இருக்குது. அப்போ 2 அல்கைல் குரூப் இருக்கிறதுனால ஃபர்தராக இன்னும் என்ன ஆகுதுங்க? கார்பனைல் கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகி பாசிட்டிவ் சார்ஜ் டிக்ரீஸ் ஆகுது. பாசிட்டிவ் சார்ஜ் டிக்ரீஸ் ஆகிறதுனால நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அப்படிங்கிறது கார்பனைல் கார்பன் மேலே எதை பொறுத்ததுங்க? கார்பனைல் கார்பனில் அட்டாச்சாக இருக்கக்கூடிய
குரூப்பை பொறுத்தது. சிம்பிளாக சொல்கிற ரிமைண்ட் பண்ணுற கேளுங்க. கார்பனில் கார்பன் மேலே கார்பனில் கார்பனில் ப்ளஸ் ஐ குரூப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரியாக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். கார்பனில் கார்பனில் மைனஸ் ஐ குரூப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரியாக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் ரியாக்டிவிட்டி கார்பனில் குரூப் மேலே. சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன். கார்பனில் கார்பனில் ப்ளஸ் ஐ குரூப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரியாக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். கார்பனில் கார்பனில் மைனஸ் ஐ குரூப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா கார்பனில் கார்பனில் மைனஸ் ஐ குரூப் இன்க்ரீஸ் ஆகும்போது மைனஸ் ஐ குரூப் அப்படிங்கிறது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்போ கார்பனில் கார்பன்லேருந்து எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணும்போது கார்பனில் கார்பன் பிகாஸ் எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் சார்ஜ் காரணமாக ஈஸியாக நியூக்ளியோஃபைலை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் ஈஸியாக நடக்கும் when மைனஸ் ஐ குரூப் அட்டாச்டு டு த கார்பனில் கார்பன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்டெரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெரிக் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆக ரியாக்டிவிட்டி என்ன ஆகுதுங்க? டிக்ரீஸ் ஆகுது. ஸ்டெரிக் எஃபெக்ட் ஆர் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெரிக் எஃபெக்ட் ஆர் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். இப்போ ஃபார்மால்டிஹைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாருங்கள், அதே எக்ஸாம்பிள் தான். ஃபார்மால்டிஹைட் அப்படிங்கிறது ஃபார்மால்டிஹைட் அப்படின்னா HCHO. இந்த HCHOவில் கார்பனில் கார்பன் ஹேவிங் ஒன்லி ஒன் ஹைட்ரஜன். சரியா? கார்பனில் கார்பன் இந்த ஹைட்ரஜன் எடுத்துங்க. இது ஃபுல்லாகவே ஆல்டிஹைட் குரூப்பில் போயிடுச்சு. அதனால் இதை நான் ஒன்லி ஒன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்போ கார்பனில் கார்பனில் சிம்பிளாக ஸ்மால் சைஸாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அதனால் என்ன ஆகுதுங்க? ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா there is no alkyl group அப்படின்னு சொல்கிறது ஃபார்மால்டிஹைடில். ஓகேங்களா? if formaldehyde there is no alkyl group when in all other aldehyde there is one alkyl group, so here the nucleophilic attack is relatively more easy, but in ketones there are two alkyl groups attached to carbonyl group and this causes hindrance to the attacking group. ஓகேங்களா? அப்போ குரூப் பெருசாக கார்பனில் கார்பனில் அட்டாச் ஆகக்கூடிய அந்த குரூப் பெருசாக நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் என்ன பண்ணுதுங்க? பாதிக்குது. சரிங்களா? திஸ் ஃபேக்டர்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஓகேங்களா? ஸோ திரும்ப சொல்கிற பாருங்க. இன் ஃபார்மால்டிஹைட் there is no alkyl group while in all other aldehyde there is one alkyl group, so here the nucleophilic attack is relatively more easy. சரியா? more easy than ketone, but in ketones there are two alkyl groups attached to carbonyl group and this causes hindrance to the attacking group. hindrance அப்படின்னா தடுக்கிறது. this factor is also called steric hindrance. hindrance means தடுக்கிறது. crowding அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? in other words, as the hindrance increases reactivity decreases. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா hindrance increases reactivity decreases. ஓகேங்களா? அப்போ ஃபார்மால்டிஹைடில் எந்த வித ஆல்கைல் குரூப்பும் கிடையாது. அதனால் அசிட்டால்டிஹைடு காட்டிலும் ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. அசிட்டால்டிஹைடையும் அசிட்டோனையும் கம்பேர் பண்ணும்போது அசிட்டோனில் 2 alkyl groups இருக்குது. அப்போ இங்கே ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாக இருக்குது, இங்கே ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால் ரியாக்டிவிட்டி அசிட்டால்டிஹைட் மோர் தென் அசிட்டோன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரியாக்டிவிட்டியை பார்க்குறோம். ஸோ இப்போ ரியாக்டிவிட்டி ஆல்டிஹைட் கீட்டோன்ஸுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம என்னென்ன ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் கேன் பி டிஸ்கஸ்டு அண்டர் த ஃபாலோயிங் ஹெட்டிங்ஸ். nucleophilic addition reaction across C double bond O group, replacement of oxygen of carbonyl group, oxidation reaction, reduction reaction, substitution reaction of alkyl group, reaction with alkalis. Alkalis means sodium hydroxide, potassium hydroxide ஓட aldehyde and ketones react பண்ணும்போது என்ன மாதிரியான ப்ராடக்ட்டை தருது அப்படிங்கிறது
நெக்ஸ்ட் மிஸ்செலேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஆல்ரெடி இது நம்ம பழைய சிலபஸில் இருந்த ரியாக்ஷன்ஸ் தான். சரியா, டஃப்பான ரியாக்ஷன்ஸும் கிடையாது, ஜென்ரல் ஓவரால் ரியாக்ஷன்ஸ் தான். சும்மா இந்த ரியாக்டன் இந்த ரியேஜென்ட் அப்படின்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு அடிஷ்னலாக சும்மா தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து பழைய சிலபஸில் இருந்தது தான். சப்போஸ் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்செலேனியஸ் ரியாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி 1 or 2 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மிஸ்செலேனியஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. மற்றபடி அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம புக்கில் ஹெட்டிங் இல்லாமல் காமனாக ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ரிடக்ஷன் ரியாக்ஷன், ரியாக்ஷன் வித் அமோனியா, ரியாக்ஷன் வித் ஹைட்ராக்சிலமீன், இந்த மாதிரி ஹெட்டிங்காக இருக்கும். அந்த ஹெட்டிங்கெல்லாம் இந்த ஹெட்டிங்குக்கு கீழே வருது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ ஃபர்தராக இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போங்களா. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னங்க, நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் அக்ராஸ் கார்போனில் குரூப். ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சைனைட். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னங்க, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சைனைட்ஸ், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சைனைட்ஸ். இதை பாருங்கள், இதை பார்த்துட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா, ஐடென்டிஃபை ஏபிசி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட், இந்த ரியாக்டன்ட் கொடுத்துருவாங்க, ப்ராடக்ட் என்னன்னு கேட்பாங்க. சரியா, சம்டைம்ஸ் இந்த ரியாக்டன்ட் 2 ரியாக்டன்ட் கொடுத்துட்டு ஃபைனல் ப்ராடக்ட் என்னன்னு கேட்பாங்க. நடுவில் இது ஏ 2H2O போட்டு இது பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடென்டிஃபை ஏபி அப்படின்னு கேட்பாங்க. கீழே பாருங்கள், உங்களுக்கு எவாலுவேட் யுவர்செல்ஸ்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணி பாருங்கள், என்ன கிடைக்குது அப்படிங்கிறத உங்களுக்கே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சைனைட் அப்படிங்கிறத பார்க்குறோம். மெயின்லி கீட்டோன் குரூப்ஸ், ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் கிவ்ஸ் அடிஷன் ப்ராடக்ட். அதில் ஃபஸ்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சைனைடோட அடிஷன் ப்ராடக்ட்டை தருது. அசிட்டால்டிஹைட் எடுத்துருக்கோங்க, CH3 CH டபுள் பாண்ட் O. ஓகேங்களா, ப்ளஸ் HCN ஹைட்ரஜன் சயனைடு. ஓகேங்களா. அப்போ கார்பனில் கார்பன் பார்ஷியல் பாசிட்டிவ், ஆக்சிஜன் பார்ஷியல் நெகட்டிவ்னு சொல்லிட்டு ஏற்கனவே போலார் நேச்சரில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ HCN எடுத்திருக்கோம். HCN அப்படிங்கிறது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான். அதில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா CN மைனஸ். அப்போ இங்கே கார்பன் ப்ளஸ்ஸு ஆக்சிஜன் மைனஸ். அப்போ பாசிட்டிவ் அயான்ஸ் கோஸ் டு த நெகட்டிவ் ஆக்சிஜன், நெகட்டிவ் அயான்ஸ் கோஸ் டு த பாசிட்டிவ் கார்பன். ஜஸ்ட் ஆட் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா. CHCN உங்களுக்கு தெரியறதுக்காக ஹெச் இங்கே பாண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் எழுதும்போது CH3 CH டபுள் பாண்ட் 1 கூட எழுதிக்கலாம். அப்படி எழுதும்போது ஹெச் வந்து ஓவில் ஆட் ஆச்சுன்னா OH, CN வந்து கார்பனில் கார்பன் ஆட் ஆகும்போது CN அப்படின்னு எழுதுகிறோம், CCN அப்படின்னு எழுதுகிறோம். சரியா, திஸ் இஸ் ஏ CH3 CHOH CN அசிட்டால்டிஹைட் சயனோஹைட்ரீன். ஸோ ஒரே காம்பவுண்டில் OH குரூப்பும் சைனடு இருந்ததுன்னா அதனுடைய நேம் சயனோஹைட்ரீன். ஸோ இங்கே நம்ம அசிட்டால்டிஹைட் பேரன் நேம் எடுத்ததுனால அசிட்டால்டிஹைடில் சைனடு OH அட்டாச் ஆகிருக்கு, அதனால் அசிட்டால்டிஹைட் சயனோஹைட்ரீன், அசிட்டால்டிஹைட் சயனோஹைட்ரீன். ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய காம்பவுண்ட். ஸோ இந்த காம்பவுண்டை நம்ம எந்த மாதிரியெல்லாம் ஃபர்தராக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அசிட்டால்டிஹைட் சயனோஹைட்ரீன் ஹைட்ராலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா ஹைட்ராலைசிஸ் பண்ணும்போது சைனைட் கன்வெர்டட் இன்டு அமைட், அமைட் ஃபர்தர் கன்வெர்டட் இன்டு ஆசிட். அதனால் டைரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்க, ஆசிட் குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது சைனைடு டைரெக்டாக நீங்கள் என்ன மாற்றிக்கலாங்க, COOHன்னு மாற்றிக்கலாம். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது சைனைடு டைரெக்டாக நீங்கள் என்ன மாற்றிக்கலாங்க, COOHன்னு மாற்றிக்கலாம். சரிங்களா. அப்போ CH3 CH COOH கீழே OH அப்படியே தான் இருக்குங்க. அப்போ லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. CH3 CHOH COOH லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. லாக்டிக் ஆசிட் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது மில்க் சுகர். லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது என்னங்க, மில்க் சுகர். சரிங்களா. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட்டில் இந்த சென்ட்ரல் கார்பனில் 4 டிஃப்ரெண்ட் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் இதுதான் சென்ட்ரல் கார்பன், அதில் ஒரு CH3 ஒரு COOH ஒரு OH. ஃபர்தராக இந்த ஹைட்ரஜனை மேலே பாண்ட் போட்டு எழுதணும்னா அதுவும் ஒரு குரூப் ஆர் ஆட்டம் தான். சரிங்களா. அப்போ இந்த கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. சரியா. கார்பன் சரௌண்டட் பை 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்.
that carbon is called chiral carbon. சரிங்களா? Carbon is surrounded by 4 different group. That carbon is called chiral carbon. Chiral carbon இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஆப்டிக்கல் ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி. chiral carbon இருக்குதுன்னா என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குங்க? ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ அதனால் ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட். சரிங்களா? நாளைக்கு உங்களுக்கு ப்ராப்ளமே கொஷினே தராங்கன்னா கூட இந்த இது ஏ இது பி அப்படின்னா பி இஸ் ஏ ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட் அப்படின்னு க்ளூ கொடுக்குறாங்க. பி இஸ் ஏ ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட் க்ளூ கொடுத்தாங்கன்னா நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிக்கலாங்க, ஓ இது ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட் அப்படின்னா கண்டிப்பாக லாக்டிக் ஆசிட் தான் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ அசிட்டால்டிஹைட் ஹைட்ரஜன் சைனோட ரியாக்ட் பண்ணும்போது லாக்டிக் ஆசிட்டை தருது. ஓகேங்களா? லாக்டிக் ஆசிட், மில்க் சுகர், ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட் எல்லாமே ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இது ஹைட்ரலைசிஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய ப்ராடக்ட். ஃபர்தராக நீங்கள் ஹைட்ரலைசிஸ் பண்ணாத அசிட்டால்டிஹைட் சைனோஹைட்ரினை நீங்கள் ரிடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ரிடக்ஷன் செய்யும்போது சிஎன் அப்படிங்கிறது சைனைட் குரூப். இந்த சைனைட் குரூப் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா பிரைமரி அமினா கன்வெர்ட் ஆகுது. CH2NH2 CH2NH2 பிரைமரி அமினா கன்வெர்ட் ஆகுதுங்க. ஓகேங்களா? அப்போ CH3 CHOH CH2NH2. அப்போ செகண்ட் கார்பனில் OH குரூப் இருக்கிறதுனால 2 ஹைட்ராக்சி 1 புரோப்பனமீன் 2 ஹைட்ராக்சி 1 புரோப்பனமீன். ஓகேங்களா? ஸோ சைனைடை ஹைட்ரலைசிஸ் பண்ணால் ஆசிட் கிடைக்கும், சைனைடை ரிடக்ஷன் பண்ணால் அமீன் கிடைக்கும், அதுவும் பிரைமரி அமீன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவாலுவேட் யுவர் செல்ஃப்னு சொல்லிடுச்சு. இதே ரியாக்ஷன்ஸ் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. என்னென்னா CH3க்கு பதிலாக C6H போட்டு ஸ்ட்ரக்சர் மட்டும் என்னென்னு கொடுங்க. சரிங்களா? இது உங்களுக்கு டுடே டெஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அது டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சி விடுங்க. ஓகேங்களா? நீங்கள் அந்த ஒய் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொன்ன பிறகு உங்களுக்கு நான் இதை நேம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன் ஆஃப் சோடியம் பைசல்ஃபைட். அடிஷன் ஆஃப் சோடியம் பைசல்ஃபைட் NaHSO3. இதில் பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் அயன் H ப்ளஸ் OSO2 Na அப்படிங்கிறது O நெகட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? இப்போ இதை தான் நம்ம கார்பனில் காம்பவுண்டில் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ கார்பனில் காம்பவுண்டில் கார்பனில் குரூப்பில் எப்படி ஆட் ஆகுன்னு பாருங்க. CH3 CHO. Carbonyl carbon having positive charge, this oxygen having negative charge, so positive H plus goes to O minus, negative OSO2 Na goes to carbonyl carbon. ஓகேங்களா? அப்போ கார்பனில் கார்பனில் போய் ஆட் ஆகிடுச்சு, நமக்கு அடிஷன் ப்ராடக்ட் கிடச்சிருச்சு OH OSO2 Na. சரிங்களா? அசிட்டால்டிஹைட் பைசல்ஃபைட், அசிட்டால்டிஹைட் பைசல்ஃபைட். தென் அசிட்டோன் ரியாக்ட் ஆகுமானா அசிட்டோன் ரியாக்ட் ஆகும். இப்போ அசிட்டோன் ரியாக்ட் ஆகுது பாருங்கள், OH அப்போ H plus OSO2 minus, H plus goes to O minus, OSO2 goes to carbonyl carbon. அப்போ நமக்கு அசிட்டோன் பைசல்ஃபைட் காம்பவுண்ட் கிடைக்குது. சரிங்களா? இந்த அசிட்டோன் பைசல்ஃபைட் காம்பவுண்ட் அப்படிங்கிறது வாட்டர் சாலிபிள். எந்த ஒரு பைசல்ஃபைட் காம்பவுண்டாக இருந்தாலும் வாட்டர் சாலிபிள். அப்போ வாட்டர் சாலிபிள் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ரியாக்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா திஸ் ரியாக்ஷன் இஸ் ஃபைன்ஸ் அப்ளிகேஷன் இன் த செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் கார்பனில் காம்பவுண்ட். சரிங்களா? அப்போ கார்பனில் காம்பவுண்டில் ஏதாவது ஒரு இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும்போது அந்த கார்பனில் காம்பவுண்டை சோடியம் பைசல்ஃபேட்டில் ஆட் பண்ணும்போது அந்த சோடியம் பைசல்ஃபேட் சால்யூபிள் காம்பவுண்ட் அப்போ ஃபுல்லாக என்ன ஆகிடுங்க, சால்யூபிள் ஆகிடும். அப்போ திஸ் பைசல்ஃபேட் அடிஷன் காம்பவுண்ட் இஸ் வாட்டர் சால்யூபிள் and the solution is treated with mineral acid to regenerate the carbonyl compound. சரிங்களா? இப்போ ஏதாவது இது இம்ப்யூரிட்டிஸ் இருந்தது அப்படின்னா இந்த காம்பவுண்டை சோடியம் பைசல்ஃபேட்டில் நம்ம ஆட் பண்ணுறோம். சோடியம் பைசல்ஃபேட்டில் ஆட் பண்ணி வரக்கூடிய காம்பவுண்ட் அசிட்டால்டிஹைட் பைசல்ஃபேட். இது வாட்டர் சால்யூபிள். அப்போ வாட்டரில் சால்யூபிள் அப்படின்னா நம்ம இந்த காம்பவுண்ட் வாட்டரில் சால்யூபிளாக இருக்கும்போது இன்சால்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நாம் அதை செப்பரேட் பண்ண முடியும். அதனால் இந்த டெஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் கார்பனில் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறதுல யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆல்டிஹைட் கீட்டோனும் உங்களுக்கு ரியாக்ட் ஆகுமா இந்த காம்பவுண்டோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆல்டிஹைட் கீட்டோனும் ரியாக்ட் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஆல்டிஹைட் கீட்டோனும் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் கீட்டோன்ஸ் எல்லாமே ரியாக்ட் ஆகுன்னு சொல்ல முடியாது. எக்ஸப்ட் மெத்தில் கீட்டோன்ஸ். எல்லா கீட்டோன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ரியாக்ட் ஆகாதுன்னு சொல்ல முடியாது எக்ஸப்ட் மெத்தில் கீட்டோன் சரிங்களா. மெத்தில் கீட்டோன் மட்டும் என்ன ஆகும்னா ரியாக்ட் ஆகும். மெத்தில் கீட்டோன் மீன்ஸ் அசிட்டோன் சரிங்களா. அசிட்டோன் ரியாக்ட் ஆகும். ஏன்னா அசிட்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா CH3 CO CH3 இருக்குது. அப்போ அசிட்டோன் மட்டும் என்ன ஆகுங்க ரியாக்ட் ஆகுது. ஃபர்தராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா C6H5 CO CH3 C6H5 CO C6H5 இதெல்லாமே சோடியம் பைசல்ஃபேட்டோட ரியாக்ட் ஆகுமானா ரியாக்ட் ஆகாது ஓகேங்களா. ஏன் அப்படின்னா C6H5 எல்லாம் பல்கி குரூப் சரிங்களா. அப்போ பல்கி குரூப் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகாதுங்க ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் காரணமாக ரியாக்டிவிட்டி குறையுது. ஸோ அதனால் அசிட்டால்டிஹைட் அசிட்டோன் இதெல்லாமே சோடியம் பைசல்ஃபேட்டோட ரியாக்ட் ஆகும். அசிட்டோஃபினோன் பென்சோஃபினோன் இதெல்லாமே சோடியம் பைசல்ஃபேட்டோட ரியாக்ட் ஆகாது பிகாஸ் அசிட்டோஃபினோன் சோடியம் பென்சோஃபினோன்ஸ் கண்டெய்ன்ஸ் பல்கி குரூப் C6H5 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் கிரிக்னார் ரியேஜென்ட். அடிஷன் ஆஃப் கிரிக்னாட் ரியேஜென்ட் இது ஆல்ரெடி ஆல்கஹால் லெசன்லேயே சார் இந்த மாதிரி எழுதி போட்டு சொல்லியிருப்பார் சரிங்களா. ஸோ ரிமைண்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். கிரிக்னார் ரியேஜென்ட்டோட ஆல்டிஹைட் சீரியஸ்லேயே சிம்பிள் ஆல்டிஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைட் தான். ஸோ இந்த ஃபார்மால்டிஹைட் ஒன்லி யூஸ் பிரைமரி ஆல்கஹால் வித் கிரிக்னார் ரியேஜென்ட். ஃபார்மால்டிஹைட் ஒன்லி யூஸ் பிரைமரி ஆல்கஹால் வித் கிரிக்னார் ரியேஜென்ட். அதர் ஹையர் ஆல்டிஹைட்ஸ் அசிட்டால்டிஹைட் ப்ரோபியோனால்டிஹைட் எந்த ஒரு ஆல்டிஹைட் எடுத்துக்கிட்டாலும் சரி ஈவன் பென்சால்டிஹைட் அரோமேட்டிக் ஆல்டிஹைட் பென்சால்டிஹைட் எது எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி gives secondary alcohol. Ketones all ketones gives tertiary alcohol with Grignard reagents. ஸோ பாண்ட் ஷிஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சார் ஆல்ரெடி சொல்லியிருப்பார் ஆல்கஹால் லெசன்லேயே ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹாலே அதை ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்தராக இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹாலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆஃப் கார்பனைல் குரூப் சரிங்களா. ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆஃப் கார்பனைல் குரூப் இதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசம் பார்க்க போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அது என்ன அப்படின்னா aldehyde and ketones react with alcohol. aldehyde and ketones react with alcohol சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்.